அனைவருக்கும் வணக்கம். இனிமே சைமனையும் விஜயலட்சுமியையும் தொடர்பு படுத்தி அந்த விவகாரம் இருக்கு இல்லையா, அதை தொடர்பு படுத்தி சைமனை கொச்சப்படுத்தினா வழக்கு தொடர போகிறாங்களாம். நாம் தமிழர் கட்சி இப்படி ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க. சாட்டை துறைமுருகன்லாம் பொங்குறான் அப்படியே. இனிமே எவனாவது பேசி பாருங்க எங்கள் சைமனை பற்றி, அதுக்கப்புறம் வழக்கு எதிர்கொள்ள வேண்டியது இருக்க முடியே அப்படின்ற மாதிரிலாம் பகிரங்கமாக மிரட்டுறான். இதுக்கு பேர் தான் சர்வாதிகாரம். இது இவன் கட்சிக்குள்ளே எவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்போ பொதுமக்கள்கிட்டயே அவன் சர்வாதிகாரத்தை காட்டிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. இவரை யாருமே பேசிடக்கூடாதான். இன்னும் சைமன் ஒரு நிரபராதின்லாம் தீர்ப்பு கொடுக்கல, ஸ்டே வாங்கியிருக்கான். இடைக்கால தடை வாங்கினதுக்கே இவனுங்கெல்லாம் பொங்குறானுங்க பாருங்க. எங்கள் அண்ணன் சைமன் நிரபராதின்னு ஒத்துக்கிட்டாங்க, கோர்ட்டே ஒத்துக்கிச்சு. கோர்ட் இனிமேல் எவனாவது பேசினான்னா அவன் மேலெல்லாம் வழக்கு தொடுங்க இப்படி இப்படின்னு சொல்லி கோர்ட்டு கைட் பண்ண மாதிரி இவனுங்க பயங்கர ஆவேசமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. கோர்ட்லேருந்து ஒன்றும் இனிமேல் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லலையே. இவனுங்க ஏதோ கோர்ட் ஆர்டர் வந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க இனிமேல் வேற யாராவது இதை பற்றி பேசினா வழக்கு தொடுப்போம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அவனுங்களே அதே வீடியோலேயே அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. விஜயலட்சுமி அப்படிப்பட்டவங்க தெரியுமா, இப்படிப்பட்டவங்க தெரியுமா. இப்போ சைமனை கொச்சப்படுத்தினா வழக்குன்னு சொல்கிறீங்களே, உங்கள் நாம் தமிழர் கட்சியுடைய யூடியூப் சேனல் அத்தனையிலையுமே விஜயலட்சுமி அவர்களை கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்களே, அப்போ அதுக்கு என்ன வழக்கு? வழக்கு போடுவானுங்களாமே வழக்கு. வழக்கு இல்லாமல் விடியாது கிழக்கு. கோர்ட்டுக்குள்ளே அன்அஃபிஷியலாக நாங்கள் செட்டில்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் அதுக்கு தான் வழி வச்சிட்ருக்கோன்னு பேசிக்கிட்டு வெளியே வந்து சைமன் செபாஸ்டியன் என்ன தெரியுமா சொல்கிறான், செட்டில்மெண்ட் அதெல்லாம் அது தேவையில்லாத ஒன்று அப்படின்றான். அப்புறம் எதுக்கு கோர்ட்டுக்குள்ளே மட்டும் அன்அஃபிஷியலாக நாங்கள் செட்டில்மெண்ட்டுக்கு அந்த ப்ராசஸ்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுக்கு அப்படி வாதாடினீங்க? தப்பு பண்ணாதவன் எதுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்க நீ முதல்ல முயற்சி பண்ணுற? செட்டில்மெண்ட்ற வார்த்தை எதுக்கு முதல்ல நீ உபயோகிக்கிற? இந்த வழக்குக்கான விசாரணைக்கு தடை வாங்கியிருக்காங்க. அப்படியே பெரிய ஒழுக்க யோகிய சிகாமணி அப்படின்னா எதுக்கு விசாரணைக்கு தடை வாங்கினா? சத்தியத்தின் மகன், நேர்மையின் மகன் சைமன் செபாஸ்டியன் ஆகிய நான் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா நீ குற்றமற்றவன்னு வழக்கை நீ நடத்தி நீ வந்து குற்றமற்றவன், நீ நிரபராதின்னு சொல்லி நீ தீர்ப்பு வாங்கணும். இப்படி பயந்துக்கிட்டு விசாரணைக்கு தடை வாங்குறதெல்லாம் கெத்து கிடையாது. இப்படி பயந்துக்கிட்டு செஞ்ச தப்பை மறைச்சிக்கிட்டு இடைக்கால தடையை வாங்கிக்கிட்டு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். இதை பற்றி இனிமேல் யாராவது பேசுனாங்க, நடிகையை பற்றி பேசி சைமனை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருந்தால் வழக்கு தொடுப்பாங்களாமா. வழக்கு முதல்ல போய் நீங்கள் குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிரூபிச்சுக்கிட்டு கோர்ட் ஆர்டரை வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து யாரையும் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஒரு பெண் வந்து இந்த சமூகத்தில் அவங்களுக்கான நீதி கிடைக்காம போராடிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு பக்கபலமாக நின்று அவங்களுக்கான நீதியை பெற்றுத்தர்றதுக்காக பேச தான் செய்வோம். அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த வழக்குக்காக சைமனுக்காகன்னு சொல்லி வாதாடின வக்கீல் இருக்காப்புல இல்லையா, அவர் 1 மணி நேரத்துக்கே வந்து சில பல லட்சங்கள்லாம் அவர் வந்து ஃபீஸாக வாங்குவாராம். இவ்வளோ ஃபீஸ் எங்கேருந்து இவன் கொடுத்தான்? இவன் எப்படி கொடுக்க முடிஞ்சது? எல்லாமே தம்பி தங்கைகளுடைய காசு தான். செட்டில்மெண்ட் தரோன்னு சொல்லி பேசுகிறது தான் மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரமா. மண்டி இட்டாச்சு வீழ்ந்து விட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா. ஒன்றிய அரசுடைய தொகுதி மறுவரையறை திட்டத்தை வந்து எதிர்த்து நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். அது வந்து தமிழ்நாட்டுடைய உரிமையை பறிக்கிற ஒரு திட்டமாக இருக்குது. ஏற்கனவே நம்மளை இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை ஏற்றுக்கிட்டால் தான் நமக்கு தர வேண்டிய காசை தருவேன்லாம் மிரட்டிகிட்டு இருக்காங்க. இதில் வேறு இப்போ இந்த தொகுதி மறுவரையறை பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்மளுக்கு எம்பி சீட்லாம் நிறைய கம்மியாகும். கிட்டத்தட்ட 8 எம்பி சீட் கம்மியாக சான்சஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த திட்டத்தை எதிர்த்து இன்னைக்கு, அதாவது 5ஆம் தேதி மார்ச் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் வந்து அனைத்து கட்சி கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தார். தமிழ்நாட்டுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், பதிவு பண்ணப்பட்ட கட்சிகள் எல்லாமே வந்து இன்னைக்கு ஒன்று கூடி இதை பற்றி பேசி இதை பற்றி ஒரு தீர்மானம் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்ணியிருந்தாங்க இல்லையா. இந்த கூட்டத்துக்கு 3 கட்சிகள் வரமாட்டேன்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதில் 2 கட்சி என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக, நாம் தமிழர். எப்படி ஒரே மாதிரி ஒரே குட்டையில் ஊறுற மட்டை அப்படியே கரெக்டாக தெரியுதில்ல. இதை விட மோசமாக நாம் தமிழர் தமிழர்களுக்கு எதிரான ஒரு கட்சின்றத அம்பலப்படுத்தவே முடியாது. அவனுங்களே அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய உரிமைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றப்போ அதுக்கு வரமாட்டேன், நான் தனியாக நான் மட்டும் பெரிய இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறவனை நம்மளாம் எப்படி அவனை ஒரு ஆளாக மதிக்கிறது? பாஜக ஆஸ் யூஷுவல் வராது, ஏன்னா பண்ணுறதே அவங்க தானே. அப்படி இருக்கிறப்போ அதை சார்ந்த நிர்வாகிகள், அதை சார்ந்த தலைவர்கள் யாரும் வரமாட்டாங்க. நாம் தமிழர் வரமாட்டேங்குதுன்னா என்ன காரணம்?
அவங்களுக்கு அடிவருடியாக இருக்கிறது தானே காரணமாக இருக்க முடியும். ஜெயிக்கிறவனுக்கு தானே, எம்பிகள் ஜெயிச்சாதானே அதை பற்றிலாம் ஒரு பிரச்சனையாக தெரியும். அவன் ஜெயிக்கிறதுக்கு கட்சி ஆரம்பிக்கலையே, வேடிக்கை பார்த்துட்டு 4 பேர்கிட்ட காசை வாங்கிட்டு ஓரமாக போய் கம்முன்னு உட்காரதுக்கு தானே கட்சி ஆரம்பிச்சிருக்கான். அப்படி இருக்கிறப்போ இவனுக்கு எங்கே இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக தெரிய போகுது? நம்ம எதுக்கு போய்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஓரமாக இருந்து வேடிக்கை பார்ப்போம், நமக்கு எதுக்குண்டா. இது கட்சி பிரச்சனை கிடையாது, இது திமுகவுடைய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைன்னு சொல்லி தெளிவாக முதலமைச்சர் அவர்கள் கூறியுமே கூட இந்த சைமன் செபாஸ்டியன் வராமல் இருக்கான்னா என்ன அர்த்தம்? இது கட்சி கருத்து முரண்பாடுகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த கூட்டத்தில் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்து எல்லாருமே பங்கெடுங்கன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியையும் அழைப்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க வரமாட்டாங்கன்றது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஆனால் மற்ற எல்லாரும் வந்திருக்கணும்ல. தாவேகா வந்துருச்சு, பாமக வந்துருச்சு, எல்லாருமே வந்துட்டாங்கங்க, அதிமுகவே வந்துருச்சு. ஆனால் நாம் தமிழர் மட்டும் வரல. அப்படின்னா இதிலேருந்து என்ன தெரியுது? பாஜக கூட அவ்வளோ நெருக்கமாக இருக்கான். இங்கே மட்டும் வந்துட்டான்னு வைங்களேன், இந்த கூட்டத்துக்கு மட்டும் வந்துருந்தான்னு வைங்க, அவ்வளோதான், சைமனுடைய அந்த கேஸில் கை வச்சுருப்பாங்க. இந்த தமிழ்நாட்டுடைய துரோகிகள் எதிரிகளை, இந்த 2 கட்சிகளையும் தமிழக மக்கள் அறவே புறக்கணிக்கணும். தமிழ் தேசியத்தை டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க இவன், இந்த சைமன் செபாஸ்டியன். சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரம் அவங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை, டேக் கேர்.